இன்னொரு முக்கிய செய்தி, கலந்தாய்வு நீங்க கேட்கிற மாதிரி 13ஆம் தேதி ஆகஸ்ட் 13ஆம் தேதி இந்த கலந்தாய்வு மருத்துவம், பல் மருத்துவம் மற்றும் மருத்துவ சார்ந்த படிப்புகளுக்கான கலந்தாய்வு மருத்துவம் அண்ட் பல் மருத்துவம் மட்டும் ஆகஸ்ட் 13ஆம் தேதி ஆரம்பிக்க போகுது. ரிப்பீட்டர்ஸ் கேட்குறாங்க. நீட்ல நம்ம என்ன அதிகாரிகள் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம விண்ணப்பங்கள்ல ஃபர்ஸ்ட் டைமா இல்ல ரிப்பீட்டாங்கிற காலம் இல்ல, அதனால அது வாலண்டரி டேட்டா தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால அந்த தரவுகள் நம்ம தற்சமயம் ரெடியா இல்ல, நம்ம கண்டிப்பா அதை எடுத்து நம்ம கொடுப்போம். ஏன்னா ரொம்ப ஆய்வுக்கு கண்டிப்பா அது தேவை. அதாவது பாத்தீங்கன்னா இது ஒரு இல்ல இது ரொம்ப முக்கியமான கேள்விதான். யாரு முதல் தடவையிலே அட்டம்ப்ட்ல எத்தனை பேர் தேர்ச்சி பெற்றிருக்காங்க, நீட் ரிப்பீட் கோர்சஸ்ல எத்தனை பேர் தேர்ச்சி பெற்றிருக்காங்க, அதுல கிராமப்புறத்துல இருந்து எத்தனை பேர் தேர்ச்சி பெற்றிருக்காங்க, முதல் தலைமுறை பட்டதாரிகள் அவங்க எத்தனை பேர் தேர்ச்சி பெற்றிருக்காங்க, அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி சிபிஎஸ்சில இருந்து எத்தனை, ஸ்டேட் போர்ட்ல எத்தனை, இது பாத்தீங்கன்னா ஒரு நெடிய நம்ம ஒரு டீட்டெயிலான ஒரு ஆய்வு கண்டிப்பா பண்ணணும். அப்பதான் நம்ம அரசோட கொள்கை, நம்மளுடைய கல்வி கொள்கை எந்த அளவுக்கு நம்ம கிராமப்புற ஏழை எளிய மாணவர்களுக்கு, சமூகத்துல பின்தங்கிய மாணவர்களுக்கு ஏதுவாக இருக்கு அப்படிங்கறத ஸ்டடி பண்ண வேண்டிய தேவை இருக்கு. கண்டிப்பா இது கவுன்சிலிங் தரவரிசை பட்டியல் தான் நம்ம வெளியிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு டீட்டெயிலான இது இல்ல. கண்டிப்பா இதை நம்ம முடிச்சுட்டு கலந்தாய்வின் முடிவுல இதை நீங்க கேட்ட ஒரு டீட்டெயிலான ஒரு அனாலிசிஸ் நம்ம கண்டிப்பா தயார் பண்ணி நம்ம கொடுக்கிறோம். ஸ்பெஷல் கேட்டகரி மாணவர்களுக்கு ஆஃப்லைன் மூலமா தான் இந்த வருஷமும், சென்ற ஆண்டு போலவே இந்த வருஷமும் ஆஃப்லைன் மூலமா தான் அந்த கலந்தாய்வு நடக்கும். அவங்களுக்கு மட்டும் பதிமூணாம் தேதி ஆன்லைன் கவுன்சிலிங்கும் ஆரம்பிக்கும், கலந்தாய்வும் நடக்கும். அதே தேதியில ஆஃப்லைன் கவுன்சிலிங்கும் ஓமந்தூரார் மருத்துவக் கல்லூரியில் அதுவும் நடக்கும் என்பதையும் நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இல்ல கண்டிப்பாக பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடமும் ரொம்ப முக்கியம். ஒரு நீட் இடம் கிடைக்காம மாணவிகள் தற்கொலை பண்ற சூழல் இருக்கிறப்ப இந்த மாதிரி போலி ஆவணங்கள்லாம் கொடுத்து நம்ம இடம் விண்ணப்பிக்கிறதுக்கே பெரிய ஒரு குற்றம் தான். நான் எந்த மாதிரி நீங்க இந்த உங்க செய்தியாளர் சந்திப்புக்கு முன்னாடி எந்த மாதிரிலாம் போலி ஆவணங்கள் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாக்கிறதுக்கு ஒரு 5 விண்ணப்பங்களை பார்த்தேன் நான். என்னன்னா அந்த நீட் ஸ்கோரையும் டேம்பர் பண்ணிருக்காங்க.